ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங் M02. இது வந்து கடைக்காரங்க வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஃப்ரெண்டு கடை ஒன்று இருக்குது, அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா லாக்கில் வந்துருக்கு, பேட்டன் லாக்கு, அதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. சரியா, இதை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆகாது, இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பாஸ்வேர்டு கேட்டால் தான் போட்டால் தான் சுவிட்ச் ஆஃப் ஆகும். அதனால் என்ன பண்ணுவோம், லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 3 பட்டனே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, ஆன் ஆஃப் பட்டனை வந்து கையை எடுத்துகிட்டு வால்யூம் அப்பு வண்டி அமைக்கி பிடிச்சிக்கோங்க. வைப்ரேட் வரும்போது நீங்கள் கை எடுத்துங்க ஆன் ஆஃப் பட்டன். சரியா, இது சாம்சங் M02. லாங் ப்ரெஸ் பண்ணி வால்யூம் அப்பும் ஆன் பட்டன் அமைக்கி பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்துடும். வந்தவொடனே என்ன பண்ணுறீங்க, ஆன் ஆஃப் பட்டனை கையை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரீசெட் கேட்கும். சரியா, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விப் டேட்டா ஃபேக்ட்ரி ரீசெட்னு இருக்கும். அதில் ஆப்ஷன் ஓகே கொடுத்தீங்கன்னா உள்ளே போய்டும் ஃபேக்ட்ரி ரீசெட். ஓகே, ஆன் பவர் பட்டன் அமைக்கிங்கன்னா ஓகே ரீசெட் ஆகிடும். சரியா, மறுபடியும் ரீபூட் நவுன்னு கேட்கும். திருப்பி நீங்கள் ஆன் பட்டன் அமைக்கிங்கன்னா ரீபூட் ஆகிடும். வெயிட் பண்ணிங்கன்னா மொபைல் வந்து ரீசெட் ஆகிடும். சரியா, இது ரீசெட் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இப்போ வந்து பேட்டர்ன் லாக் வந்து போயிடும். சரியா, பேட்டர்ன் லாக் போனதுக்கப்புறம் FRB லாக் கேட்கும். FRB லாக்குன்னா ஜிமெயில் ஐடி போட்டிருப்பாங்க கஸ்டமரு, அந்த ஐடி வந்து நம்மளுக்கு தெரியாது. அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம அன்லாக் டூல் வச்சு தான் எடுக்க முடியும். சரியா, நம்ம வந்து பைபாஸ் பண்ணுறதுலாம் லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணணும், அன்லாக் டூல் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது லோடிங் ஆகி உள்ளே போனோன்னா நான் இது பண்ணுறேன்.